சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு தான் கட்ட போகிறோம். பொதுவாக கிராமங்களில் வந்து ஒரு வீட்டுக்கு தவறாமல் ஒரு 10 ஆடு 5 ஆடு நிற்கும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது அவசரம்னா ஆடெல்லாம் பிடிச்சி விற்று போடுறது. அதனால் இப்போ வந்து 2 பெரிய ஆடு 4 குட்டிகள் இருக்குது. அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேய்ச்சலுக்கு கட்டி போட்டுருவோம். இதே நிறைய ஆடு இருந்தால் ஒரு ஆள் மெனக்கட்டு ஆடு மாடு மேய்க்கிறதுக்குனே ஒரு ஆள் மேய்ப்பாங்க. நம்ம வந்து வயலில் புல்லு கிடக்கு, அதனால் ஒரு கம்பி அடித்து வந்து ஆடை வந்து மேயிற மாதிரி கட்டிடுவாங்க. அதான் ஒரு சின்னதாக ஒரு விலாக் மாதிரி பார்க்கலாம் வாங்க மக்களே. இதாங்க ஆட்டுக்கொட்டாயி. ஆட்டுக்கொட்டாயின்னு சொல்கிறத விட இது வந்து எங்களோட முன்னாள் மாளிகை. இதில் தான் நாங்கள் ஒரு வருஷம் இதில் குடியிருந்தோம். இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இன்னும் துணிமணிகள்லாம் கூட இதிலே தான் கிடக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து இந்த கடலைக்குடி நம்ம வந்து கொல்லையில் வந்து கடலை பயிரிட்டுருக்கோம் பார்த்திங்களா, கடலையை வந்து விற்பனை செஞ்சுருவோம். இந்த கொடிகளை வந்து ஆடுக்கும் மாடுக்கும் இரையாக பயன்படுத்துவோம். இந்த இவங்க வந்து வெள்ளச்சியம்மா, அவங்க வந்து கற்பாயம்மா. இவங்க 2 ஆடுக, அப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைங்க. சரி அவங்கட்டா போமா. ஏமா இதாங்க கள்ளக்குடி. இது வந்து படத்தை போட்டு மூடி வச்சுருவோம். ஏன்னா வந்து மழையில் நனைஞ்சிச்சுன்னா வீணாக போயிடும், ஆடு மாடுங்கெல்லாம் சாப்பிடாது. நம்மகிட்ட ஒரு மாடு தாங்க நிற்கிது, நம்ம ஆத்தா. இதான் பசு மாடு. ஏமா வர்றேன் ஆத்தா வாத்தா. என்ன காலையிலே கள்ளக்குடியா வா. இவங்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்க. என்னது தள்ளி போடுறது ஈஸியாயிரும். ஆமாம், 4 பக்கமும் அம்மா வாமா ஏம்மா. இதாங்க நாத்தாங்க. இப்போ இன்னைக்கு தான் உழுதோம். நாற்றங்கால் வாத்தா. என்னத்தா ஏமா சேட்டை பண்ணுறாங்க, போக மாட்டான். ஏன் காலையிலே சேட்டை பண்ணுது 2? வா ஏங்க நம்ம வயல். இதான் இதுக்குள்ளே கயிறு மக்களே. இப்படி தாங்க ஒரு 20-25 அடி நீளமுள்ள ஒரு கயிறு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கம்பியில் அடித்து கட்டிடுவோங்க. அந்த ரவுண்டிங்குள்ளே உள்ள புல்லெல்லாம் மேய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி 12 மணி போல் வந்து தண்ணி வச்சுட்டு பேத்து கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. பில்லெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஆடுகள் தான் அவ்வளோவா சரியாக மேயாது. அதனால் நாங்கள் கத்திரி கொல்லையிலே பில்லு நிறையா இருக்கிறதுனால அதை பிடிங்கிட்டு வந்து அதையும் போட்டுருவோம். அப்புறம் கள்ளக்குடியும் போட்டுருவோங்க. சுதங்களே அவ்வளோதாங்க. நம்ம ஆடுகளை வந்து கட்டியாச்சு. குட்டியெல்லாம் கட்டதே வரலங்க, அவங்க அம்மா கூட நின்று மேய்ஞ்சிக்குவாங்க. என்னம்மா இருங்க, இவங்க 2 பேரும் தான் சேட்டை பிடிச்ச பழுக. ஓய் என்ன ஏண்டா ஓடா இங்கே எனக்கு பாய வரையும் பாருங்க. ஏய் கிட்டாப்பில்ல என்னடா. சரிங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டு விடுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.